ஷே விஷ்ணு பிரம்மா எல்லாம் கேட்டுக்கோடா. இருக்கிற இடத்துக்கு சிம்பிளாக என்னத்தையா பார்த்து இருந்துக்கணும், போய்க்கணும். பூரா செங்கச்சூளை ஒவ்வொரு மாவட்டத்தில் 100 செங்கச்சூளை 500 செங்கச்சூளை போட்டிருக்கான். அதெல்லாம் வந்த உடனே செங்கச்சூளைக்காரனை பூரா தூக்கி நச்சிருவான். அந்த இடம் பூரா விளையிற இடத்துல பூரா செங்கச்சூளையாக போட்டிருக்கான். எப்படி இதெல்லாம் கோர்ட்டில் பார்க்க வேண்டாமாப்பா, கோர்ட்டார் பார்க்கல. அதுதான் சீலை குத்துதார். சீலை குத்துனா என்ன ஆகும்? குத்தி தூக்குவார். சீல் குத்துறது கோர்ட்டாருக்கு மட்டும் தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும். சீல் குத்துதாருன்னா இடத்த பிடிக்காரு, இடத்துல தப்பு பண்ணி வச்சுருந்தா அவன் பூரா உள்ளே போயிடுவான். ரொம்ப தப்பு ஓவர் அவன் லிஸ்ட்டு அவன் பேர் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா புரோக்கர்லேருந்து லேண்டு போடுறவன் பத்திரப்பதிவு வெளியில் வென்று எல்லாம் அவன் கையெழுத்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்கேனே கதையை முடிச்சிருவார் அப்படின்னு வழக்கறிஞர்களுக்கு தெரியும். நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாருக்கும் தெரியும். ஆஹா, கணக்கு எடுக்காரு, விவசாயத்துக்குள்ளே கணக்கு வெளியே எடுக்காரு, விவசாயத்தில் பூரா அழித்து வச்சுருக்கான். அப்போ விவசாயத்தை ஒரு கண்ணும் கருத்துமாக நீதிமன்ற கோர்ட்டு நம்ம பார்க்கல. அரசியல்வாதி கொடியை தூக்கி ஆட்டி கையெழுத்துக்களை போட்டு நச்சு வச்சிட்டான். இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்காரு ஐயா, கணக்கு வச்சிட்டாரு. அப்போ தன் தரையில் வானரப்பட முப்பட வீரர்கள் உள்ள வரையில் என்னென்ன இருக்குனுங்கிற பார்ப்பான். பார்த்து முடித்தோடனே ஐயாட்ட கணக்கு கேள்வி கேட்பான். அவர் கணக்கு போட்ட உடனே அப்படியே முடிச்சிருவான். முடிஞ்சு போச்சு கணக்கு. இப்போ என்ன கணக்கு? சிட்டி கிராமத்தை நம்ம கையில் கொடுப்பாரு. மானிட பிறவியை நம்ம தான் அடக்கணும், தப்பு செஞ்சாலும் அவனை தூக்கி உள்ளே போடுறான்னு கொடுப்பாருன்னு கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜிக்கு தெரியும். மித்த கணக்கு வழக்கு பூரா ஐயா தான் பார்ப்பாரு அப்படின்னு கோர்ட்டார்களுக்கு தெரியும். நீதிபதி ஜட்ஜி ஆணுக்கு பெண்ணும். அப்போ இந்த கணக்கு விட்ட உடனே இராணுவ முப்படை வீரர்கள் கணக்கு எடுப்பான். எடுத்த உடனே சிட்டி கிராமத்தை தூக்கணும். சிவகங்கையில் ராமநாடு அரமனை கோட்டையில் சுற்றி நின்று உள்ளே பூரா தூக்கி எடுறா அப்படிம்பார். அங்கே உள்ள கணக்கு வெளியே வரையில் எல்லா கணக்கு டெல்லி வரைக்கும் ஃபுல்லாக வரும். புரியுதா? ராமநாதபுரம், கமுதி எல்லாம் அந்த இடத்த கணக்கெடுக்கையில் எல்லாரும் டெல்லி வரைக்கும் மாட்டுவான். புரியுதா? தமிழ்நாடு கப்பு 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 கப்புன்னு மாட்டுவான். நெல்லை மாவட்டத்தில் கருப்பு சேப்பு வெள்ளை நிறைய எழுதி போட்டிருக்கான், கணக்கு வாங்கி போட்டிருக்கான். இங்கே கைலாசத்துக்கு பின்னாடி சாஸ்தாள் கோயில், சிவகிரி, ராஜபாளையம் தாலுகா எல்லாம் கருப்பு சேப்பு நிறையா வாங்கி போட்டிருக்கான். கருப்பு சேப்பு வெள்ளை கொடி தூக்கினால டிஎம்கே அதிமுக நிறைய வாங்கி போட்டு 2 காலை விரித்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கான். 4 வீலர் 2 வீலரில் அப்படியே நாக்கை இழுத்து உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கி போய்கொண்டே இருக்கான். அமைச்சரால் இருக்கிறவன் பூரா அவன் கூட ஒரு 10 பேர் அடியாள் மாதிரியே போவான். அதை பூரா கணக்கு எடுத்துருவாங்க. அது ரோட்டில் சொல்லிடுவான், இவன் கூட எம்எல்ஏ கூட இத்தனை பேர் போவான், இந்த ஊருக்காரன் ராஜபாளையத்திலே வரும், கவலைப்படாதீடா. அவனுக்கு அடியாள் மாதிரி போவான் வருவான், எங்கே பரசனம்னு. இப்போ தாண்டா இருக்குது வேணா உங்களுக்கு முக்கால்